டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ்னு நம்ம ஒரு என்டையர் சோர்ஸ் ப்ரோக்ராமை சோர்ஸ் கோடை வந்து இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக டோக்கன்ஸாக பிரிச்சிடறோம். பட் அந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்க்குள்ளே உள்ள வரும். ஸோ அந்த ஒவ்வொரு டோக்கனையும் கேட்டகரைஸ் பண்ணி இந்த டோக்கன் வந்து இந்த கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்கும், இது இந்த கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் இருக்குன்னு பிரிக்கிறது தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ அப்படி டோக்கன்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ஐடென்டிஃபையர், ஆப்ரேட்டர், சிம்பிள், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், int a = 5 அப்புறம் செமிகோலன். இதை டோக்கன்ஸாக உடைச்சோம்னா INT அப்படிங்கிறது ஒரு டோக்கன், A ஒரு டோக்கன், ஈக்குவல் டு ஒரு டோக்கன், 5 ஒரு டோக்கன், செமிகோலன் ஒரு டோக்கன். இது பார்த்தீங்கன்னா கீவேர்டு. ஸோ கீவேர்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கம்பைலருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு நேம், கம்பைலர் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு நேம்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்தோன்னா ஓகே இது கீவேர்டுன்னு புரிஞ்சுக்கும். இன்ட்டு, மெயின் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டு, கீவேர்டு. ஸோ இன்ட்டுன்னொன்னே அது ஒரு கீவேர்டு. ஏங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், அதாவது வேரியபிள் நேம் இப்படி இருக்கலாங்கிற இதுதான் ஐடென்டிஃபையர். அப்புறம் ஈக்குவல்ட்டுங்கிறது ஆப்ரேட்டர், ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷனை குறிக்கிறது அந்த ஆப்ரேட்டர். அப்புறம் 5ங்கிறது நம்பர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ வந்து நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்புறம் செமிகோலன் வந்து செப்பரேட்டர், லைன் செப்பரேட்டர்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு லைன்லேயே இத்தனை கேட்டகரி ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. இது எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது இன்ட்டு, இஃப், வைல், ஃபார், மெயின், ரிட்டர்னு, இது எல்லாமே கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து கம்பைலர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது எல்லாமே கீவேர்ட்ஸ்னு கம்பைலர் புரிஞ்சுக்கும். அடுத்தது ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒரு வேரியபிள் நேமாக இருக்கும், இல்லை ஃபங்க்ஷன் நேமாக இருக்கும், அதுக்கான நேமிங் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண பேட்டர்னில் ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு ஐடென்டிஃபையர். அந்த வேர்டு அந்த ரூலை ஃபாலோ பண்ணுற பேட்டர்னில் வேர்டு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த கம்பைலர்கிட்ட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு வேரியபிள் நேம் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரூல்ஸ் வந்து கம்பைலர்கிட்ட இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கானா, ஒரு கேரக்டர் இந்த ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மால் லெட்டர் A to Z இல்லைனா கேபிட்டல் லெட்டர் A to Zல ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் A to Z, கேபிட்டல் லெட்டர் A to Z, அப்புறம் 0 to 9, இதில் எது வேணாலும் வரும். இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை தடவை வேணாலும் வருங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அப்போ இதில் என்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்ஃபபெட் A to Z, எதர் லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் லோயர் கேஸ் அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் இல்லைனா ஒரு நம்பர், எது வேணாலும் வரும், கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறது. இதை ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரூல்ஸாக உள்ள கம்பைலர்கிட்ட வச்சுருப்பாங்க. அந்த கம்பைலர் அதை வச்சு தான் ஐடென்டிஃபையர் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபையர்ஸை கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நியூமெரிக்கல் கேரக்டர், அதாவது கான்ஸ்டன்ட்ஸ், நம்பர்ஸு, கேரக்டர்ஸ், இதையெல்லாம் தனித்தனியாக கான்ஸ்டன்ட்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிடும். அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரு, அப்புறம் செப்பரேட்டர். ஸோ அந்த டோக்கன் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, ஆல்ரெடி அதுக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வச்சு இதெல்லாம் கீவேர்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூவோட கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து கீவேர்ட்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிடும். அடுத்தது ஐடென்டிஃபையர், இப்போ நான் சொன்ன மாதிரி தான். கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 0 to 9 இருக்கணும், இல்லைனா 0 to 9 அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சு நம்பர் ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு. ஆப்ரேட்டரும் அதே மாதிரி தான், ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு டிவைட், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டர்ஸ், செமிகோலன், கமா, ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க கம்பைலருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லும், ஓகே இது வந்து செப்பரேட்டர்னு அது கண்டுபிடிச்சோம். அடுத்தது இந்த ரெகக்னைசிங் டோக்கன்ஸ். இப்போ நம்ம சொன்ன விஷயம் தான், இது எப்படி ரெகனைஸ் பண்ணுதுன்னா, அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரூல்ஸ் அதுக்கிட்ட இருக்கும். பேட்டர்ன் வச்சு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை வச்சு இது எதோட மேட்ச் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஓகே இது வந்து கீவேர்ட்ஸா, ஐடென்டிஃபையர்ஸா, ஆப்ரேட்டரா, செப்பரேட்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.